guys, ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கேரட் ரிட்வர் டைரக்ட் பண்ண ஜுராசிக் வேர்ல்ட் தி ரீபர்த் அப்படின்ற அந்த ஒரு மூவி அஃபிஷியல் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த மூவி இந்த பிரான்ச்சைஸ்ல ஒரு நல்ல மூவியா அமைஞ்சிருக்கா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஜுராசிக் பார்க்னு சொல்லிட்டு 3 மூவிஸும் ஜுராசிக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு 3 மூவிஸும் வந்திருக்கு. ஸோ இந்த மூவியை அவங்க 7வது மூவியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்ற என்னோட ரிவ்யூவை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கார்லெட் ஜான்சன், ஜானத்தன் பிளே, லூயினா பிளைஸ், மார்ஷா லீ, எட்ஸ் கெரின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை நம்ம ஓவராலா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி பார்த்துலாம். சோ இதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஸ்டாண்டலோனா பார்க்கலாமா? பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜுராசிக் வேர்ல்டோட உங்களுக்கு 4வது படமாகவும் மொத்த பிரான்ச்சைஸ்க்கான 7வது படமாகவும் இது ஆக்சுவலா வந்திருக்கு. சோ அதனால இந்த படத்தை இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்துட்டு தான் இந்த படம் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எல்லாருக்கிட்டையுமே வரும். ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்க ஸ்டாண்டலோனாவே பார்க்கலாங்க. பிகாஸ் இந்த படத்தோட கதை வந்து அவங்க செப்பரேட்டான கதை மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே முன்னாடி நடந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். அதுக்காக இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பார்க்கறது நல்லதுன்னு நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒருவேளை இப்ப லாஸ்ட் மினிட்ல எப்படி பார்க்கறது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்மளோட சேனல்லே இதுக்கு முன்னாடி ஜுராசிக் பார்க் அண்ட் ஜுராசிக் வேர்ல்ட் இது ரெண்டுத்துலயும் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் வீடியோ மாதிரி போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்துட்டு போயிட்டு கூட இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் வரும். ஸோ எனக்கு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின் அப்படின்ற அந்த ஒரு கம்பெனி வந்து குளோனிங் பண்ணி தான் ஏகப்பட்ட டைனோசர்ஸை கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த டைனோசர்னால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுல இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் ஆக்சுவலா இதையுமே மேக் பண்ணிருக்காங்க. அது நல்லாவே மேக் பண்ணிருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். பிகாஸ் முன்னாடி வந்து அந்த ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் மூவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனோசர்ஸே ரொம்ப கம்மியா தான் காமிச்சிருப்பாங்க. பட் அதிகமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு அந்த விஷயங்கள்லயே போயிடும். ஸோ அதை கம்பேர் பண்றதுக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டைனோசர் சீக்வன்ஸ் வந்து நிறையவே வருது நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதெல்லாமே சூப்பரா அனிமேட்ரானிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில இடங்களையும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல விஷுவலாவுமே சரி, அது எல்லாமே சூப்பராகவே நமக்கு டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்ப அந்த இன்ஜின் அப்படின்ற அந்த கம்பெனி என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு அந்த ஐலாண்ட்ல, அதே சமயத்துல இப்ப அந்த டைனோசர்ஸ் எல்லாமே நேச்சர்ல இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த ஃபாலன் கிங்டம்ல வந்து பாத்தீங்கன்னா டைனோசர்ஸ்லாம் மனுஷனா வாழ ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சு போயிட்டே. அப்படி இருக்கும்போது அங்க மட்டும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத காமிச்ச விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. முக்கியமா அவங்க விஷுவலா அந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஐலாண்டை வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இப்படிலாம் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க விஷுவலா அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் அங்க போய் மாட்டிக்கும் போது அவங்க பண்ற அந்த அட்வென்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஏகப்பட்ட டைனோசர்ஸை காமிப்பாங்க. லைக் ஒரு டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் ஈட்டிங் டைனோசரான அந்த பிராக்கியோசரஸ் அந்த மாதிரி ஒரு டைனோசர் காமிப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு டைனோசரான அந்த ட்ரைசெராடாப்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டைனோசர், அது எக்ஸாக்டா எந்த டைனோசர்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு டைனோசரை காமிப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடைசியில மியூட்டேட் பண்ணப்பட்ட டைனோசர்ஸை காமிப்பாங்க. அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டி-ரெக்ஸ் அப்படின்ற அந்த டைனோசரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்பாங்க. எல்லாமே விஷுவலைஸா செம்ம ஒரு ட்ரீட்டா கொடுத்திருக்காங்க. இங்க எந்த ஒரு இடத்துலயுமே பெருசா உங்களுக்கு விஷுவல்ஸ் பேசிட்டு தட்டுது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. சோ டெக்னிக்கலா ஒரு நல்லாவே ஸ்ட்ராங்கான ஒரு படமா தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த டெக்னிக்கல்ன்ற ஒரு விஷயம் மூலியமா தான் இந்த கதையோட கண்டினியூவேஷனை நமக்கு தெளிவாவே புரிய வச்சிருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு ஒரு மெடிசன் ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுது. அதுக்காக 3 டைனோசரான ஒரு டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட், இன்னொரு டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர், இன்னொரு டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா பறக்கிற டைனோசர். இந்த 3 டைனோசரோட என்ன உங்களுக்கு வேணும், எப்படி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு காட்சிப்படுத்தின விதத்துல சூப்பராகவே பண்ணிருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுலயுமே முக்கியமா இந்த படத்துல ஒரு மெயின் கேரக்டர்ஸா வரக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் நான் கண்டிப்பா ஸ்கார்லெட் ஜான்சன் சொல்லுவேன். சோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பெஸ்ட் ஆக்டிங் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. கேரக்டர் வைஸ் அவங்களா இருக்கட்டும், ஜானத்தன் பிளேவா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஷா லீயா இருக்கட்டும், எல்லாருமே அந்த கேரக்டராகவே நின்றுருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் முக்கியம் மார்ஷா லீலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட எண்டிங் சீக்வன்ஸ்ல அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அது என்னதான் ஷார்ட்டான ஒரு சீக்வன்ஸா இருந்தாலுமே அது சூப்பராகவே டிசைன் பண்ணிருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதை தாண்டி எனக்கு இந்த படத்துல நமக்கு பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைனோசர் எப்படிலாம் எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றதையுமே நமக்கு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா வந்து எனக்கு இதுல ஸ்டன் சீன் ரொம்பவே பிடிச்சதுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைனோசோரஸை யூஸ் பண்ணி ஸ்டன் சீன் வந்து அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸ்டன் சீனுமே சூப்பரா இருந்துச்சு. அதே செகண்ட்ல மோசோசோரஸை காமிச்ச விதமுமே ஃபர்ஸ்ட் ஜுராசிக் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்றது இதுல உண்மையிலே நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க், காஸ்டியூம் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே நமக்கு குறை வைக்காத மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மியூசிக் ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைனிங் ஒர்க் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு உண்மையிலேயே ஒரு தரமா தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அகாவும் சொல்ல முடியலாலுமே ஒரு டீசென்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க. பெருசா போர் அடிக்கலங்க. என்னதான் ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேச்சு மட்டும் தான் இருக்கு, வீச்சு கம்மியா இருக்கு நம்ம சொன்னாலுமே அது வந்து பெருசா போர் அடிக்காத மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பலமா தான்
அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீன் அன்வான்டடா வச்சுட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. சோ ஸ்கிரீன் பிளே வைஸா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேவா தான் இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அந்த கேரக்டர் ரைட்டிங் தான். பிகாஸ் இந்த படத்துல அந்த முக்கியமான கேரக்டர்ஸா வரவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அவங்க ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. அது நான் பெரிய குறையா சொல்ல மாட்டேன். அதே சமயத்துல ரொம்ப ரைட்டிங் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியே நமக்கு தெரியாது. பட் அந்த கதைக்கு இவ்வளவுதான் அந்த கேரக்டருக்கு ஸ்கோப் வேணும். சோ அதை கரெக்டா அவங்க கொடுத்திருக்காங்க. அதே செகண்ட்ல அதை கரெக்டா அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. எமோஷனல் கனெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் ஓரளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே செகண்ட்ல இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ன்றத அவங்க பெருசா எழுதலங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா என்கிட்ட கேட்டீங்கன்னா அது எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. பட் இருந்தாலுமே அவர் வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுறாரு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே தவிர மத்தபடி முழுக்க முழுக்க கெட்டவர் அப்படின்னு நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க. சோ அதுவுமே ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு பட்டுச்சு இந்த படத்துல பொறுத்த வரைக்கும். நம்ம போறது எதுக்காக, டைனோசர்ஸை எப்படி காமிக்கிறாங்க, டைனோசர்ஸ் கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அங்கேயிருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அதுக்கு எப்படி விஷுவல்ஸ் பண்ணிருக்காங்க, இதை பார்க்க தானே போறோம். சோ இது எல்லாமே நல்லா இருந்தது தான் எனக்கு இந்த படத்துல பாசிட்டிவா பட்டுச்சு. இப்போ இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கே, இந்த படங்கள்ல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு முதல் நெகட்டிவே இந்த படத்தோட ஸ்டோரி வந்து என்னதான் நம்ம வந்து இந்த ஜுராசிக் வேர்ல்டுக்கு ஒரே டெம்ப்ளேட் தான் கொடுக்க முடியும்னு நம்ம சொன்னாலுமே பெருசா புதுமை அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. என்ன ஒரு மிஷனுக்காக அவங்க போறாங்க, அந்த மிஷன்ல அவங்களுக்கு ஒரு 3 DNA தேவைப்படுது, அவங்க எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. சோ கதை வந்து நீங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இந்த படத்துல வந்து பெருசா இருக்காது. அதே சமயத்துல உங்களுக்கு கதையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதையை நான் இதுக்கு முன்னாடி ஜுராசிக் பார்க்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்லயே பார்த்துட்டேன், திருப்பி இந்த படத்துல இதே கதையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு கேட்க தோணும். ஸ்டோரி ஒரு நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தை அவங்க ஓரளவுக்கு நம்மளால உட்காந்து பார்க்க வச்சதே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தாங்க. இதை தாண்டி நான் நெகட்டிவா சொல்லுவேன்னா நான் கண்டிப்பா இந்த டிரெக்ஸை சொல்லுவேங்க. ஏன்னா ஆக்சுவலா இந்த படம் வரதுக்கு முன்னாடி டிரெக்ஸை வச்சு தான் ரொம்ப மிகப்பெரிய ஹைப்பை வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு புதுசா மியூட்டேட்டட் டைனோசர் ஒன்று வரப்போகுது, அந்த டைனோசர் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்ய போகுது அப்படின்றத வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டிங்கே பண்ணாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைனோசர் இந்த படத்துல பெருசா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது வர சீக்வன்ஸ் உண்மையிலேயே பயங்கரமா தாங்க இருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு பயம் வர மாதிரி தான் இருக்கு. அந்த டைனோசர் பண்ற விஷயங்கள்லாம் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த டைனோசரை கொண்டு வந்த விதத்துல லைட்டா சொதப்பிருக்காங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பிகாஸ் அதை வந்து பெருசா இவங்க யூஸே பண்ணல. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இது புது ஸ்டார்ட் மாதிரி தானே, இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள்ல வந்து நம்ம அந்த டைனோசரை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களான்றது எனக்கு சுத்தமா தெரியல. சோ அது வந்து இந்த படத்துக்கு அது ஒரு நெகட்டிவா இருக்கும். இதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். பட் இந்த படத்துல அந்த டிரெக்ஸ் அப்படின்ற அந்த டைனோசரை கொண்டு வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலையோ அப்படின்னு நம்ம தான் இருந்துச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீங்க ஜுராசிக் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்துருந்தீங்கனாலுமே இண்டோமினஸ் ரெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டிரெக்ஸை கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்காவது ஓரளவுக்கு ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டிரெக்ஸை வந்து அவங்க சும்மா இன்ட்ரோடியூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்களே தவிர பெருசா இந்த படத்துல அந்த ஸ்கோப் அந்த டைனோசருக்கு கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு செப்பரேட்டா பார்க்கும்போது அது ஒரு நெகட்டிவா தாங்க ஃபீல் ஆகும். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய படங்களோட நீங்க கனெக்டிவிட்டி கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பாசிட்டிவா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இனிமேல் தான் நீங்க அதோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி எனக்கு பெருசா நெகட்டிவா படலங்க. ஸோ இது ரெண்டு தாங்க மேஜரான நெகட்டிவா பட்டது. ஸோ ஓவராலா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டா ஒரு படம் பார்க்கணும், அதுவும் ஃபேமிலியோட குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டான ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமா இந்த படத்துக்கு நீங்க போய் ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கலாம். அதே செகண்ட்ல பெருசா போருமே அடிக்காது. சோ அதனால தாராளமா அதுக்காக நீங்க இந்த படத்தை தாராளமா போய் பார்க்கலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு கண்டிப்பா 3.5 தருவேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் டீசென்டான மூவி நான் கண்டிப்பா சொல்லலாம். சோ இந்த படத்தை எத்தனை பேர் பாத்தீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.